ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்காய் ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் மேரியட் ரெக்கரிக் சைக்கோ பார்ட் 18 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க் வந்து வான் மேலே கோச்சிக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிருந்திருப்பான். நைட்டு ஃபுல்லாக காணோம். ஸோ தேங்க் காணோம் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வான்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசேம்மா. இல்லை எனக்கு பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது, நான் பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. இங்கே பாரு, பேசாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வந்து அதிகமாகும். பேசுனா எல்லாமே சால்வ் ஆகும். அமைதியாக பேசு, அவ்வளோதான். பொறுமையாக இருங்க, பேசிப்பார் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவனும் கால் பண்ணுவா தேங்க்கா. அவனுமே ஃபஸ்ட் அட்டன் பண்ணியிருக்க மாட்டா. இருந்தாலும் இவன் தொடர்ந்து கால் பண்ணுறத பார்த்ததும் அவனும் அட்டன் பண்ணியிருப்பான். அவள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் நான் எங்கேருந்து எங்கடி உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கப்புறம் அவள் அழுதுருப்பான். அவள் அழுதுன உடனே அவனுக்கு மனசுலாம் இறங்கியிருக்கும். அதோட இந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 18. எது கழுகுற? எது கழுகுற? நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கடுத்து திருப்பி வர மாட்டிங்களான்னு வேறு பயமாக இருக்குது. நான் அப்படி என்ன தேவை பண்ணேன்? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என்னை மாட்டிக்கக்கூடாதா? நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன்? ஷோ, சரிடி, அழுகாத. ஏற்றுக்க முடில, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். அப்படி இருந்தும் வரேன் எதுன்னு எதுவும் சொல்லலை. வான் மறுபடியும் இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஸோ வான் இப்படி அழுகிறா அப்படிங்கிற உடனே தேங்கோட அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உடனே ஜங்குக்கு தான் கால் பண்ணி, டேய் தேங்க எங்கடா இருக்கான்? வேறு எங்கேயும் இல்லைம்மா, என் வீட்டில் தான்மா இருக்கான். அவனுக்கு எப்படியாவது மண்டியில் உடைக்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சு வீட்டுக்கு அமுச்சு விட்ற, சரியா? இங்கே மருமக பாவம் சாப்பிடாம கொள்ளாமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? அதை பார்த்தாலும் எங்களுக்குலாம் அப்படியே கண்ணாலாம் கலங்குது. அவன் என்னென்னு அங்கே உட்காந்துட்ருக்கானா? நீ என்ன பண்ணுன்னு தெரியாதுடா. ஒழுங்கா அவனை அமுச்சு விடு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வைங்க அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அப்படி நேராக தேங்கிட்ட தான் வரான். டேய், நானும் நேற்று நைட்லேருந்து கேட்டுட்ருக்கேன், என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு. நீ ஒரு விளக்கலையும் சொல்லாமல் மூடிக்கிட்டு இப்படியே உட்காந்துட்ருக்க. உன் அம்மா கால் பண்ணி இப்போ தான் சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. ஆனால் வான் நைட்லேருந்து அழுகுறான்றாங்க. என்னது, அழுகுறாளா? ரொம்பவோட அழுகுறா? ஏன் அதை ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன செத்தா போயிடுவேன்? இல்லை போய் பார்த்தா என்ன? ஏன்ட்ட கேட்டுட்ருக்க? ஓப்பன் ரெடி தானடா? இல்லை, எனக்கு போ மனசில் வச்சான். மனசு இல்லையா இதுக்கு? இல்லைடா, அது வாயை திறந்து சொல்லு. அப்போ நான் தான் என்ன எதுன்னு தெரியும். இப்படி வாயை மூடிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை தன்னால் ஒன்றும் சால்வ் ஆகாது. சொல்லு என்னன்னு. அது நேற்று அந்த ஜியா வந்து ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்? நிக்குக்கும் வாயனுக்கும் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஆனால் அவன் சொல்லும்போது வான் எதுவுமே சொல்ல, வாயை மூடிட்டு இருந்தா. நானும் திருப்பி கேட்டதுக்கப்புறம் தான் அது ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்னு மட்டும்தான் அவன் சொன்னான். ஆனால் அது ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வலிக்குது. வான் லவ் பண்ணுறியா? டே, என்னடா கேள்வி? அவன் பொண்டாட்டிடா, பண்ணாமல் எப்பட்றா? நீ ரொம்ப நல்லவனும். ஏய், புரிகிற மாதிரி பேசு, நீயும் கடுப்பு கலப்பாத. இல்லை, வான் எவ்வளோ நல்ல பொண்ணு, எவ்வளோ பெரிய இன்னசென்ட் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு ஒரு ஃபோனுக்குன்னு நோட தெரியாது. அப்படி இருக்கிற பொண்ணுக்கிட்ட யார் 2 வார்த்தை நல்லா பேசினாலோ அவங்க மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் வரதான் செய்யும். அதுதான் உனக்கு நிற்க மேலே வந்திருக்கு. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அவன் என்ன உன்ன மாதிரி 2 பொண்ணுங்க கூட நீ கூத்தடிச்சாளா ஆஃபீஸில்? எல்லாம் பேசிகிட்டு இருக்காளா? இன்னும் இல்லை, சரக்கு அடிச்சுட்டு 2 பொண்ணுங்க கூட போனாளா? சாரி, பசங்க கூட போனாளா? அப்படி எதுவுமே அவள் பண்ணல. நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ எனக்கு இந்த 2 பொண்ணுங்க கூட இருக்கிறத பார்த்ததுக்கப்புறமும் அதை பற்றி ஒரு கேள்வி இன்ன வரைக்கும் அவள் கேட்டுப்பாளா? ஏன் இப்போ நீ நிற்க மேலே கோப்பட்டியே, அவன் மேலே உனக்கு எதோ இருக்கா அப்படின்னு அவட்ட கத்திட்டு வந்தியே. அப்போ அவள் இது நினச்சிருந்தா இதை பற்றி எடுத்து விட்ருக்கலாம். நீங்கள் மட்டும் என்ன ஒழுங்கா அன்றைக்கி அந்த 2 பொண்ணுங்க கூட இருந்தீங்களே அப்படின்னு அவன் நினச்சிருந்தா 2 வார்த்தை விட்டுருக்கலாம். ஆனால் அவள் இப்படி எதுவுமே சொல்லலை. அதை நீயே சொல்கிற. அப்புறம் பார்த்துக்கோ, நீ யோகிய மாதிரி இங்கே கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னால் சம்பவம்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. டேய் சொக்குக்கு, அதுவும் இது ஒன்றும் இல்லைடா. எல்லாம் ஒன்று தான். அது எப்படி உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அவளுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா? இது நல்லா குத்தா இருக்கே. உனக்கும் வலிக்குன்னா அவளுக்கும் வலிச்சிருக்கும். ஆனால் அவள் காட்டிக்கல பார்த்தியா? எதுக்காண்டி? உனக்காண்டி. ஆனால் நீ
சாதாரண இந்த சின்ன விஷயத்துக்கு, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போமோ நடந்த ஒரு கன்றாவிக்கு இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்க. அதுவும் லவ் பண்ணாங்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே சொல்லவே இல்லை. ஒரு ஸ்பார்க், அதுவும் அந்த பிள்ளை சொன்னதை நம்பிட்டு இருக்க. ஓ பொண்டாட்டி நம்பாமல் வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்ட்டு அவன் 4 கேள்வி நாக்கா பிடுங்குற மாதிரி கேட்டதுக்கப்புறம் தான் வந்து டேங்க் அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி புரியுது. ஆமாம்ல, நம்ம சரக்கு அடிச்சுட்டு எத்தனை பொண்ணுங்க கூட இருந்திருக்கோம், எத்தனை பேர் வாழ்க்கை நாசமாக இருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம், கொலை கூட பண்ணியிருக்கோம். சரி, கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கோம். ஆனால் வாயின் பண்ண சின்ன விஷயத்துக்கு நம்மளுக்கு இவ்வளோ கோவம் வருது, இவ்வளோ பொசசிவ் ஆகுறோம். அப்படி என்னையா அந்த பிள்ளை லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அவன் தப்பு இப்போ தான் அவனுக்கே புரிய வருது. ஒரு மாதிரி ஜங்குக்கு பசிரிச்சிட்டு, தேங்க்ஸ் மச்சான், இதுக்கு தான்டா நீ வேணுங்கிறது. அதெல்லாம் போதும். இங்கே பாரு மச்சான், நீ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ண, சரி அவனை ஏமாற்றிட்டு போயிட்டா, போனவ தான். அதுக்கடுத்து நீ சரக்கு பொண்ணுங்க அப்படின்ட்டு மாறின, அது வேறு விஷயம். இப்போ திருப்பி வாயின் வந்திருக்கா, நீ திருப்பி பழையபடி வந்திருக்க. அந்த சரக்கு பொண்ணுங்க இல்லாமல் நிம்மதியான ஒரு லைஃபுக்கு வந்திருக்க. ஸோ இதுதான் நீ, அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்க பாரு, புரியுதா? அதுவும் வாயன்லாம் வைரம் மாதிரி பார்த்துக்கோ. அந்த வைரத்தை யாரும் தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கோ. நீ பாட்டு கோவப்பட்டீங்க வந்து நிற்கும் 2 வார்த்தை பேசினானா வாயனுக்கு திருப்பி அவன் மேலே சாஃப்ட் கண்ணை வந்து போயிட்டு என்னடா பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது தேங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி கோவமாக இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒன்று போயிட மாட்டா, நான் ஒன்று விட்டுற மாட்டேனே. அது எப்படி போவேன் என்னை விட்டு? வாய்ப்பே இல்லை. இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தா எப்படி போடா, அவன் முன்னாடி போய் சொல்லு அப்படின்றான். உடனே தேங்க்ஸ் வச்சுட்டு எந்தா போய் சொல்கிறான் அப்படின்ட்டு கார் எடுத்து வந்துட்டுருக்கான். உடனே ஜங்கு கால் பண்ணி, அதாவது அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா தேங்காய் அமுச்சு விட்டுட்டேன் வந்துட்டுருக்கான். எப்பட்றா? ஒன்றும் இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி உங்கள் பையன் பொறுக்கியாக இருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரிஞ்சு நம்ம எவ்வளோ கேவலமாக வந்திருக்கோம், அந்த பிள்ளையை பிடிச்சி இப்படி திட்டிருக்கமேனு, அதான் வந்துட்டுருக்கான். இதுக்கு தான்டா ஜங்குக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுங்கிறது. தேங்க்ஸ்மா, நான் என்ன சொல்லலாம் அப்படியே கேட்கிறேடா. சரிடா நைட்டு டின்னருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. அவனும் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் காலை கட் பண்ணிட்டான். ஆனால் இங்கே வயனா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அத்தை போய் சொல்லியிருக்கலாம், பட் சொல்லலை. அவனே வந்து பார்க்கட்டும் பொண்டாட்டி எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதுவும் டைனிங் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஜியாவும், அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க, அண்ணி அழுதுட்டுருக்காங்க பாரு, நீ என்ன அப்படியே உட்காந்துருக்க? இருடி, உங்கள் அண்ணன் வந்துட்டுருக்கானா, அவனே வந்து பார்க்கட்டும். இப்படி அழுகிறத பார்த்ததும் அவனுக்கே கஷ்டமாகி ஏதாவது 4 வார்த்தை பேசுவான். அப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிக்கு வரும். நீ அமைதியாக இரு அப்படின்ட்டு லியாவை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அவளை என்னது இது அப்படின்ட்டு அமைதியாக இருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே தேங்க வந்துட்டான். வந்து வான் இப்படி அழுகிறத பார்த்ததும், ஏய் வான் சாரிடி, அழுகாதடி அப்படின்ட்டு வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டான். வானுமே எங்கே தேங்க போனீங்க, நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, நீங்கள் என்கிட்ட திருப்பியே வரமாட்டீங்கன்னு நினச்சேன். நான் அவ்வளோதான் முடிவே பண்ணிட்டேன், சாகலான்ற அளவுக்கு போயிட்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறா. தேங்க்கா ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி எனக்காண்டி இவ்வளோ யோசிக்கிறா, நான் 5 செகண்ட் எங்கேயோ போனதுக்கே வேணும் இந்த அளவுக்கு சாக போகிற அளவுக்குலாம் யோசிச்சிருக்கா அப்படின்ட்டு அவனுக்குலாம் ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது. இதை பார்த்த தேங்கம்மாக்கும் லியாக்கும் சரி பிரச்சனை முடிஞ்சு, நம்மளோட இடத்த காலி பண்ணுவோம், இதுங்க 2 ரொமான்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கண்டிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு, சரிடி அழுகாத, அதான் வந்துட்டான்ல அழுகாத, சாரி நான் அப்படி பண்ணிக்கக்கூடாதான், தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான்டி, அழுகாதடி, இப்போ வந்து சொல்லுங்கள் தப்பு தான் இப்போ தான்ட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. சரிடி சரி மன்னிச்சிரு, என்ன காலைல விழுகிறோமா? விழுக வேண்டாம், விழுக வேண்டாம், இதை மட்டும் நல்லா சொல்லுண்ணே. சரி நைட்டெல்லாம் சாப்பிட்டீங்களா, கோச்சிட்டு போனீங்களே? சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? காலைல சாப்பிட்டியா? அதான் என்னை கேளு, நீ சாப்பிட்றாத, நீங்கள் தானே கோச்சிட்டு போனீங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சரி சாப்பிடு, பாரு அழுது டார்க் சர்க்கிள்ஸே வந்திருக்கே, நீ எவ்வளோ ஒயிட்டாக இருப்ப, ஐயோ உன் கண்ணில் இது வந்திருக்கு, என்னால் ஏற்றுக்க முடியலையே, அதுவும் என்னால் வந்திருக்கே, தாங்கிக்க முடியலடி, மனசெல்லாம் வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. தேங்கே அப்படியே தட்டில் சாப்பாடெலாம் எடுத்து போட்டு வானுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டுருக்கான். வாயினுமே அப்படியே இப்போ தான் கொஞ்சம் மனசுலாம் அவளுக்கு லேசாக ஃபீல் ஆகுது. அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் சிவபூஜை கடறி போடுந்த மாதிரி நம்ம ஜியா வந்து நிற்கிறா. ஜியா இதை பார்த்ததும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இவளுக்கு போய் ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க? வந்துட்டாடா, மூக்கு வெறுத்துருமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு,
என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்திருக்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? எதுக்கு? நம்ம 2 பேரும் பேச வேண்டியது இருக்குது. என்ன பேசணும்? இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இவ கிடையாது. ஒரு மாதிரி சீப்பு. இவளெல்லாம் விட்டு தருங்க. நான் தான் நேற்றே சொல்லலை, யாருன்னு குளிக்க என்னமோ இருக்கு அப்படின்ட்டு. இல்லாத போலாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சமயம் வாயினுக்கே அப்படியே காண்டாயிடுச்சு. பக்கத்தில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து அப்படியே மூஞ்சிலே ஊற்றிட்டு, இங்கே பாரு, இதை பற்றி தேவையில்லாமல் எதுவும் பேசாத சரியா? இதுக்கடுத்து உன் வாயிலேருந்து என்னை பற்றி ஏதாவது வார்த்தை தப்பாக வந்ததுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த கத்தி எடுத்து உன் நாக்கு அறுத்து எடுத்துரும் பார்த்துக்கோ. தேவையெல்லாம் பேசிகிட்டு இருந்தேனா? என்ன நினச்சிட்டு இருக்க? நீ வார்டுக்கு பேசிகிட்டு இருப்ப, நான் பொத்திக்கிட்டு உட்காந்துருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? அவ்வளோதான் பார்த்துக்கோ. பேசாமல் போயிரு. என்ன உனக்கு என்ன புருஷன் வேணுமா? கண்டிப்பாக நான் தரமாட்டேன். கண்டிப்பாக என் புருஷன் உனக்கு நான் தரவே மாட்டேன். நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும், நீ குத்திக்கணுமே போட்டாலும் தேங்க உன்னை திரும்பிலாம் பார்க்க மாட்டான். அவனே பார்த்து உங்ககிட்ட வந்தாலும் நான் விட மாட்டேன். புரியுதா? என் புருஷனை என்கிட்டேருந்து எடுத்துக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், சங்க அறுத்துருவேன். மூட்டு போயிடும் அப்படின்ட்டு செம்மையாக கத்தி விட்டா. அப்படியே தேங்கலாம் ஒரு செகண்ட். ஏன் பொண்டாட்டியா அருமையாக பேசுகிறாளப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டு அப்படியே நேரா ஜியாவை பார்த்து, நான் காதில் விழுந்ததில்ல பொண்டாட்டி என்ன சொன்னான்? சங்க அறுத்துடுவேன்னு சொன்னான். நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நானும் ஒன்று முட்டாக்களது கிடையாது. இத்தனை நாள் என் பொண்டாட்டி கூட இருந்திருக்கேன். கல்யாணம் இத்தனை நாள் ஆகுது. அவளை பற்றி எனக்கு தெரியாமலா இருக்கும்? அவள் அப்படிப்பட்ட கேரக்டர் இருந்திருந்தானா எப்போமோ போயிருந்திருப்பா. அதுவும் நான் பண்ணுற டார்ச்சருக்கெலாம் அவள் என்றைக்கோ போயிருக்கணும். ஆனாலும் அவளை தாக்கு பிடிச்சிட்டு இருந்தா. எனக்கு என்ன தெரியுது, இவளுக்கு நான் தான் வேணுங்கிறது தெரியுதுல்ல. இதுவே அவள் இடத்துல நீ இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், கல்யாணம் 2வது நாளே துண்டக்கான துணியை கல்யாணம் ஓடி இருந்திருப்ப. இல்லைன்னா அந்தளவுக்கு நல்லவன் நினச்சிட்டு இருக்கியா? இப்போ தான் அப்படி இருக்கேன். கல்யாணம் புதுசில் நல்லா வேற மாதிரிம்மா. எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்களே, நான் கொலை முயற்சிலாம் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன்னு. திருப்பி என்னை பண்ண வச்சுருவாதானே குத்தி கொன்றுவேன். இதுக்கடுத்து என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது என்கிட்ட சொல்கிறது, இல்லை அவளை மிரட்டுறது, அடிக்கிறது ஏதாவது வச்சுருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன், அவளை உன்னை ஒண்டிலன்னு பண்ணிடுவேன். கிளம்பு. எல்லாத்தையும் அது பற்றிட்டு போடி அப்படின்ட்டு அங்கே வந்து ஜியாவை பற்றி விட்றாங்க. பட் ஜியா இருந்தாலும் போகிறதுக்கு மனசே இல்லாமல், இங்கே பாருங்கள் தேவம், நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ண தான் போகிறீங்க. நம்ம ஜியா பேச்சு கேட்கலையே, கேட்டுருந்தா நம்ம லைஃப் இப்படி இருந்திருக்காதே, போய் இவ்வளோ நம்பி இப்படி வந்துட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க தான் போகிறீங்க. என் பேச்சு கேட்கலன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க தேவம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு நல்ல உமர் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான். தேங்கெல்லாம் கோவந்து பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் பாட்டை எடுத்து அப்படியே எரியலான்னு போயிட்டா. வாழ்ந்தா பிடிக்கிறா தேங்க அப்படின்ட்டு. ஆனால் அவன் இன்னும் ஓரையாக மண்டையில் விட்டு ஏறி வம்முட்டு படி பா அங்கிட்டு வந்துட்டா பெருசைய மாதிரி. இவன் பேச்ச கேட்கலாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீலப்பா அங்கிட்ட மயிறு அவன் மூஞ்சா பார்த்தாலே காண்டாகுது பே அப்படின்ட்டு நல்லா கத்தி விட்றான். ஜியா ஒரு செகண்ட் பயந்துட்டான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. நேராக அப்படியே கார்கிட்ட வந்து நிக்குக்கு தான் கால் பண்ணி, அண்ணா நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது, எனக்கு தேங்க வேணும், அவன் கண்டிப்பாக வேணும். என்ன கடையில் தான் முட்டாய் வேண்டுற மாதிரி தேங்க வேணும்னு கேட்டுட்ருக்கேன். அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு தெரியும்ல, அதுவும் என் பொண்டாட்டியோட அண்ணன். அவனை எப்படி, அதுவும் எனக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். லூசா நீ? இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த வாயனை ஏதாவது பண்ணி துரத்தி விட்ரு. நான் எப்படி துரத்தி விட முடியும்? எனக்கு தெரியும் வாயனை உனக்கு இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏதாவது பண்ணு, எல்லாம் அவளை கடத்தி கொன்று. நம்மளுக்கு ஒன்றும் அதெல்லாம் புதுசு இல்லையே, ஆல்ரெடி அவள் அம்மா அப்பாவை கொண்டிருக்கோமே, அதே மாதிரி அவளுக்கு போட்டு தள்ளிடு. நான் ஈஸியாக தேங்க நெருங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் ஜியா வந்து ஷாப்பிங் லியா ஷாப்பிங் போயிருப்பா. பட் இருந்தாலும் பர்ஸை மறந்து வச்சுட்டுமே அப்படின்ட்டு எடுக்கலான்னு வந்திருப்பா. அப்போ இவள் வீட்டுக்கு வரல அப்படின்னு பேசுகிறத பார்த்து அப்படியே ஃபோனில் வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணிட்டு, எங்கே நீயே கொல்லை பண்ண பார்க்குற, அவ்வளோ பெரிய புத்திசாலியம்மா நீ, பார்த்துக்கலாம், எதுக்கும் இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்ட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் அப்படியே காருக்கு வர. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னடி எதை எடுக்க போகிறேன்னு சொன்னேன், திருப்பி வந்துட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, போனேன், அதை விட ஒன்று முக்கியமாக கிடச்சிது, எடுத்துகிட்டு வந்துட்டேன். பைத்தியக்காரி மாதிரி பேசாத, சரிவா போகலாம் அப்படின்ட்டு கார் எடுக்க சொல்லிட்டாங்க. அங்கேருந்து போயிட்டா. ஸோ
ஜியாவும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. எங்கே தேங்காய் என்னடி உன் குடும்பத்துலலாம் அரைப்பைத்தியமாக இருக்குது. அவங்கெல்லாம் அப்படி தான், கண்டுக்காதீங்க. எப்பிட்ரி இந்த மாதிரி சாக்கடையிலேருந்து நீ மட்டும் அப்படியே வித்தியாசமாக இருக்க? அது அப்படி தான். எனக்கு என்னமோ நீ அப்படியே வானத்துலேருந்து கீழே குதிச்ச தேவதை மாதிரி ஃபீல் ஆகுறவன். அப்படியே ஃபீல் ஆகுறேன். உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேருந்து எனக்கு நீ அப்படி தாட்டி ஃபீல் ஆகுற அப்படின்ட்டு இருக்கான். அவன் அப்படியே சிரிக்கிறா. நீ சிரிக்கும் போது கூட அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மந்திரம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் சி லேட்டர், பாய்.